உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது? இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கும்பத்துல ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம், மிதுனத்தில் குரு பகவான் சுக்கிர பகவான், கடகத்தில் புதன் பகவான், சூரிய பகவான் கடகத்திலே 16ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. 17ஆம் தேதி சிம்மத்துக்கு பெயர்ச்சியே வந்துடுவாங்க. சிம்மத்துல கேது பகவான், அதே சமயத்துல செவ்வாய் பகவான் கன்னியில. இது இந்த மாத கிரக அடைவுகள். இந்த விருச்சிக ராசிக்கு நம்ம பலன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க சார் நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றது எல்லாமே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தைரியமா ஒரு நம்பிக்கை வர மாதிரி இருக்குது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில எதுவுமே நடக்கலைங்களே அப்படின்னு ஒரு 10% 20% பேர் சொல்றீங்க. மீதி 80% பேரும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இந்த 20% பேர் உங்களுடைய ஜாதகத்துல தான் ஏதாவது ஒரு பிழை இருக்கும். பிழைங்கிறது இல்லை, உங்க ஜாதகத்துல தான் ஏதாவது கிரகங்கள் கெட்டு இருக்கும், அந்த தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு சூழ்நிலைகள் நாம் சொல்வது நடக்காமல் அதுக்கு வேற மாதிரியே நடந்துட்டு இருக்குது. எதற்கும் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். இப்போ விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அப்போ அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கோர்ட் பிரச்சனை, வம்பு விளக்கு, கேஸ் பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும். அந்த வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய பேர் புகழ் கெட்டுமா அப்படின்னா கண்டிப்பா பேர் புகழும் கெடாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் வாழ்ந்ததை விட இப்போ ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து உடல் ரீதியா பிரச்சனையை கொடுக்கணும், வம்பு வழக்கு கொடுக்கணும், சொத்துல பிரச்சனையை கொடுக்கணும், கோர்ட்டு பிரச்சனையை கொடுக்கணும். ஆனா அந்த பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்க்கிறார். அப்ப அந்த ராகு விஷத்தன்மையிலிருந்து விலகி உங்களுக்கு கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பலனை தான் செய்வார். இது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குரு பகவானும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வரவு செலவுல பிரச்சனையை கொடுத்தாரு. உங்களுக்கு தொழிலையுமே மாற்றத்தை கொடுக்காமல் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனாரு. உங்களுடைய நிம்மதியை கெடுத்தாரு. பணப்பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்தாரு. கடனை அதிகம் பண்ணாரு. இந்த சுக்கிரனும் சுபகிரகம் அதுவும் குருவோடு சேர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரியே தெரியல. ஆனா அதே சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வராங்க. இப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வர்றதுனால நீங்க எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்தாலும், கடனோ மன கஷ்டமோ குடும்ப ரீதியாக பிரச்சனைகளோ
மனஸ்தாபங்களோ, குடும்பத்தில் ஆணுக்கு பெண்ணை பிடிக்கல, பெண்ணுக்கு ஆணை பிடிக்கல, 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசிக்கிறது இல்லை, ஒரே வீட்டில் குடும்பம் நடத்தினாலும் அந்த குடும்பத்தில் அந்த சாப்பாடும் கணவர் சாப்பிட்றதில்ல, வெளியில் தான் சாப்பிட்டுக்கிறாரு, இப்படியெல்லாம் எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிறாங்க. அது இந்த பீரியடில் மாறும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க முன்கோபக்காரர் தான். அவங்களுக்கு கோபம் திடீர்னு வந்துடும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது. அந்த கோபத்தினால இன்னைக்கு வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தவர் இப்போ இந்த கோபம் கொஞ்சம் கம்மியாகும், உங்களை புரிஞ்சுக்குவார், கண்டிப்பாக உங்களோட நிம்மதியாக நடந்துக்குவார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா? இருக்கிறார். இப்போ ஒரு செவ்வாய் கிரகமாகப்பட்டது 3, 6, 10, 11 இந்த 4 இடங்களில் நல்லதையும் மீதி 8 இடங்களில் இருந்தால் கெடுதலையும் தான் செய்வார். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறாரா? நல்லதைத்தான் செய்வார். கண்டிப்பாக எப்பவுமே ஒரு ராசிநாதன் நல்லா இருக்கணும். அந்த ராசிநாதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மனசு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, இதை சாதிச்சிருவோம், நம்ம சம்பாதிச்சிருவோம் இப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கணும். அது போக ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனாலையும் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனாலையும் குடும்ப சந்தோஷங்கள் திருப்தியாக இருக்கும். மக்கள் மூலியமாக நிம்மதி கிடைக்கும். மக்களால் மனஸ்தாபம், மனக்கஷ்டப்பட்டு பையன் சரியில்லை, பையனுடைய சேர்க்கை சரியில்லை, பையன் போகிற வழி சரியில்லை அப்படின்னு வேதனைப்பட்டிருப்பீங்க. இல்லை பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா கூடயே பேச மாட்டேங்கிறான், எங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி தெரியுது, எங்களுக்கு பையனால் நிம்மதி இல்லை, மருமகளாலையும் நிம்மதி இல்லை, இப்படி நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க கேது கூட. ஆனால் நீங்கள் ஒரு தொழில் செய்வீங்க, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இல்லை வேலைக்கு போவீங்க, இதில் எல்லாம் இருந்த சிக்கல், பிரச்சனைகள், அந்த டென்ஷன், அந்த ஒரிஸ், அது எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. ஆனால் அதே 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு 80% நல்லது நடக்கும், 20% கொஞ்சம் தடுமாற்றம், சில குழப்பத்தை கொடுக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களுக்கு யார் அட்வைஸரோ அவங்கள வச்சு உங்களுடைய தொழிலுக்கோ உங்களுடைய வேலைக்கோ அந்த அட்வைஸை கேட்டு நடந்துட்டால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் விருச்சக ராசியில் பிறந்த பெண்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்பி 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 ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. யாருக்கு நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கெட்டதே வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியடில் அந்த கஷ்டங்கள் தீரும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க, ஒரு சந்தோஷங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானையும் வியாழக்கிழமை நாளில் வணங்கி வாங்க. அந்த சுக்கிர பகவானையும் வெள்ளிக்கிழமை நாளில் அந்த சுக்கிர பகவானையும் வணங்கி வாங்க. இந்த 2 தெய்வத்தையும் மனசார இந்த பீரியடில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த குறைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால்.
நன்றி, வணக்கம்.